ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம 36 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 மீட்டர் கிளாத் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால நமக்கு ஷிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டுக்கலாம். கிளாத்தோட கரை சைடும் ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தோட ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலோட அகலத்துக்கு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்காக ப்ளஸ் பண்ணிவிட்டு 14.5 இன்ச் ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 14.5 இன்ச் ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட வித் 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் 2.25 இன்ச் அண்ட் தென் ஷோல்டரோட வித் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஷோல்டர் வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க்கிங் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இன்ச் டேப் வச்சு ஹார்ம் ஹோல் லென்த் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே நெக் அண்ட் ஷோல்டர் வித் நம்ம என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுமோ அதே மெஷர்மெண்ட் கீழேயும் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹார்ம் ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹார்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து நம்ம இன்ச் டேப் வச்சு செஸ்ட் ரவுண்டு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 36 சைஸ் ப்ளவுஸுன்றதுனால 36 டிவைடட் பை 4 பண்ணால் 9 இன்ச் கூட நம்ம ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் 10 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மேலே செஸ்ட் ரவுண்டு 10 இன்ச் மார்க் பண்ணோம்ல, சேம் மெஷர்மெண்ட் நம்ம கீழேயும் சேம் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸை நம்ம ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பேக் நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே நெக்கோட வித் 2.25 இன்ச் மார்க் பண்ணோம். சேம் கீழேயும் நெக்கோட வித் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக் நெக்கோட ஷேப் என்ன வேணுமோ அந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங்காக. நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா ஹார்ம் ஹோல் கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே அந்த 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே இருந்து இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சு ஹார்ம் ஹோல் கர்வ் 8.5 இன்ச் இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு நம்ம சிசர் கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சிசர் கட்லாம் பண்ணிட்டோன்னா. இப்போது பேக் பார்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு அந்த மார்க்கிங் இருக்குல்ல, அந்த மார்க்கிங் கிட்ட கரெக்டாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிட்டோன்னா மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கீழேயுமே வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கீழ் போர்ஷனில் நம்ம பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு கீழ் போர்ஷனில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத் வந்துட்டு ஆல்ரெடி 2ஆக தான் வந்துட்டு மடித்து போட்டிருக்கோம். இப்போ இந்த 2ஆக மடித்து போட்டிருக்க கிளாத்தை அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி 4ஆக வந்துட்டு நம்ம மடித்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப் வச்சு ஸ்லீவ் லென்த் 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது மேலே இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் 3.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப் வச்சு மேலேருந்து கீழே ஒரு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு கையோட சுற்றளவு வந்துட்டு 6 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணணும். பட் ஆனால் நமக்கு கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால 1.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இந்த கிளாத்தோட அகலம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இதே கிளாத்தோட அகலம் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம சைடில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப் வச்சு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதும் நல்லா வந்துட்டு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸ் மார்க்கிங்க்கு மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் சின்னதாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரில் அந்த மார்க்கிங் கிட்ட கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்லீவை இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு விரித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டெப்த்து கொடுத்து கட் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ஆம்போல் கிட்ட நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். 1/2 இன்ச் வந்துட்டு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் ஷேப் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு டெப்த்து கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெப்த்து கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணாதான் வந்துட்டு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நமக்கு ஆம்போல் கிட்ட க்ரீஸ் வராமல் இருக்கும். ஃப்ரண்ட் ஸ்லீவில் மட்டும் நம்ம டெப்த்து கொடுத்து கட் பண்ணால் போதும். பேக் ஸ்லீவில் வந்துட்டு நம்ம டெப்த்து கொடுத்து கட் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் ஸ்லீவ் டெப்த்து கொடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு எது ஃப்ரண்ட் ஸ்லீவ் எது பேக் ஸ்லீவ்னு கரெக்டாக தெரியும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவில் அந்த டெப்த்து கொடுத்து கட் பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியுது.
இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் மீதி இருக்க கிளாத்தில் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிராஸ் கட்டிங் பண்ண போகிறதுனால கிளாத்தை இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டிங் பண்ணுறதுனால நான் கிராஸாக போட்டிருக்கேன். கிராஸாக போட்டுட்டு சுற்றி மேலே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 3 சைடும் மேலே வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேக் பார்ட்டை வந்துட்டு எடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த மார்க்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது, சுற்றி மார்க் பண்ண மார்க்கிங். அதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம டார்க்காக வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம் மார்க்கரில். ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கோட வித் வந்துட்டு 2.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணணும். நம்ம அப்படியேவும் மார்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டை இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நெக்கோட வித் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே இன்ச் டேப்லேயே நம்ம நெக்கோட வித் வந்துட்டு 2.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்துட்டு 13.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்துட்டு 13.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு 13.5 இன்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே நெக்கோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தோம். சேம் 2.25 இன்ச் நெக்கோட வித் வந்துட்டு கீழேயுமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு இன்னொரு 1.4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு 1.4 இன்ச் 1.4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னரில் கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு சேம் 1.4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் கார்னர்லையும் கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு ஒரு 1.4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர் மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா மார்க்கிங் பாயிண்ட்ஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். நான் மார்க் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆர்ம்ஹோல் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெப்த்து கொடுத்து கட் பண்ணணும். ஸோ அதுக்காக மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 36 சைஸ் ப்ளவுஸுன்றதுனால 36 டிவைடட் பை 4 பண்ணால் 9 இன்ச், கூட ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 10 இன்ச் வந்துட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம்ஹோல் கிட்ட நம்ம டெப்த்து கொடுத்து கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் உள்பக்கமாக. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி ஆர்ம்ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆர்ம்ஹோல் கிட்ட டெப்த்து கொடுத்து கட் பண்ணாதான் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஹோல் டெப்த் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக லென்த் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸை ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் பண்ணிட்டோன்னா, அதே மாதிரியே ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் வந்துட்டு சரியாமல் இருக்கிறதுக்கு மேலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரில்.
மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்லாண்டிங்காக. அப்போ தான் நமக்கு ஷோல்டர் வந்துட்டு சரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டா இப்போ நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அந்த மார்க்கிங் கிட்ட கரெக்டாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்துட்டு சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு 2 கார்னர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைடில் கார்னரில் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு லென்த் வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச், அதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடில் டாட் பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஹார்ம் ஹோல் கிட்டேயும் டாட் பிடிக்கிறதுக்காக இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு டாட் பிடிக்கிறதுக்கு லென்த் வந்துட்டு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச், இந்த சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒன்றா வந்துட்டு லைன் ஜாயின் பண்ணிடலாம். டாட் பிடிக்கிறதுக்காக ஹார்ம் ஹோல் கிட்ட 3 டாட் பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிசர் கட் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி பீஸ் வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டுக்கு மேலே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பட்டி பீஸ் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போது மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தில் தான் நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். 2ஆக தான் வந்துட்டு கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் வந்துட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக பட்டி பீஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டி பீஸோட லென்த் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் லென்த் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் 3.25 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சிசர் கட்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் லென்த் வந்துட்டு 6.25 இன்ச் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது பட்டி பீஸோட லென்த். கூட ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம பட்டி பீஸோட லென்த் வந்துட்டு 10.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பட்டி பீஸோட லென்த் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். சின்னதாக மட்டும் கட் பண்ணி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பெருசாகவே பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பட்டி பீஸோட ஹைட் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். 3 கார்னர்லேயுமே இந்த கார்னரில் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். நடுவுலையும் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கார்னர்லேயும் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே வந்துட்டு அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஹைட் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைட் வந்துட்டு 3.5 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டி பீஸோட ஹைட் வந்துட்டு 3.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லென்த் வந்துட்டு அந்த கார்னர்லேருந்து அந்த சிசர் கட் வரைக்கும் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. ஸோ 3.25 இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் கீழே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது சென்டரில் ஹைட் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 2 இன்ச் தான் இருக்குது. நமக்கு ரொம்ப சின்னதாகிடும் பட்டி வந்துட்டு. ஸோ வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்டாக வந்துட்டு நம்ம ஒரு 2.5 இன்ச் அப்படி இல்லைன்னா 3 இன்ச் வந்துட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு கார்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த லைன் வரைக்கும் பட்டி பீஸோட
ஹைட் வந்துட்டு 3 இன்ச் இருக்குது. ஸோ 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 மார்க்கிங் பாயிண்ட்டையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். பட்டி பீஸ் வந்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வராது ஸ்டிச் பண்ணும்போது. பெருசாக கட் பண்ணிட்டா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ லென்த் அண்ட் தென் ஹைட் ரெண்டுமே வந்துட்டு பட்டி பீஸ் கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சென்டரில் நம்ம இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பீஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நம்ம மீதி இருக்க கிளாத்தில் வந்துட்டு கொக்கி பட்டி அதுக்கப்புறம் ஐ பட்டி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். கொக்கி பட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு மீதி இருக்க கிளாத்தில் வந்துட்டு நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலோட அகலத்துக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்லைன் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி இருக்க கிளாத்தை வந்துட்டு தூக்கி போட்டுறாதீங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஸ்லீவுக்கு ஏதாவது கிளாத் பத்தலைன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 36 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.